நம்பர் 3 தீர்க்க 5x கான்குரண்ட் டு 4 மட்டு 6. 5x வந்து கான்குரண்ட் டு 4 மட்டு 6ன்னு கொடுத்துட்டு தீர்க்கன்னு கொடுத்துருக்காங்க. தீர்க்கனால என்னது, எக்ஸுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் தீர்க்க. ரைட், இதை நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும், தட் இஸ் a கான்குரண்ட்ஸ் டு b மட்டு n அப்படின்னு இருந்தா அதை நம்ம எப்படி எழுதுவோம், தட் இஸ் a மைனஸ் b வந்து இங்க கான்குரன்சி அப்படிங்கிற சிம்பலை எடுத்துட்டு நம்ம, அதாவது ஒருங்கிசைவு அப்படிங்கிற சிம்பலை எடுத்துட்டு நம்ம சமத்துக்கு கொண்டு வந்துருவோம். சமம் k இன்டு n எழுதுவோம். ரைட், இப்போ இதை நான் என்ன பண்ணோம், இந்த மாதிரி நம்ம எழுதணும். அப்போ இதையும் நம்ம இந்த மெத்தட்ல எழுதுனா எக்ஸை கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், தட் இஸ் இப்போ 5x மைனஸ் b அப்படிங்கிற இடத்துல 4 இருக்கு. அப்ப 4 சமம் இப்போ k இன்டு n, k இன்டு 6. அப்ப இது எப்படி எழுதலாம், 6k. ஏன்னா k வந்து முன்னாடி இருக்கக்கூடாது, பின்னாடி தான் இருக்கணும். 6kன்னு எழுதியாச்சு. ரைட், இப்போ இதை நான் இங்க எழுதிக்கிறேன் பாருங்க. ஸோ 5x மைனஸ் 4 சமம் 6k. இப்போ எனக்கு இதுல இருந்து என்ன வேணும், எக்ஸ்ங்கிறது வேணும். அப்ப எக்ஸ் வர்ற அளவுக்கு நம்ம இங்க எல்லாத்தையுமே அந்த பக்கம் கொண்டு போகலாம். தட் இஸ் 6k. இப்போ மைனஸ் 4 அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 4. அடுத்தது 5 பெருக்கல் இருக்கு. அப்ப எக்ஸ் சமம் 6k பிளஸ் 4 வகுத்தல்ல 5 கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் k இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடுங்களேன். என்ன கிடைக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ 6 பெருக்கல் 1 பிளஸ் 4 கீழ் 5, தட் இஸ் ஈக்குவல் டு 6 பிளஸ் 4 கீழ் 5. இப்போ 6 பிளஸ் 4 10/5. அப்ப என்ன கிடைக்குது, ஸோ 2. அப்ப எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கிடைச்சிருச்சு இப்போ 2ன்னு. ஸோ அப்போ இது கரெக்ட். அண்ட் இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த கேங்கிறது எப்பவுமே முழு நம்பரா தான் இருக்கணும். தட் மீன்ஸ் அது வந்து பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர் 0 இதுல தான் இருக்கணுமே ஒழிய ஸோ வேற நம்பர்ஸ் தான் இருக்கக்கூடாது. கே சமம் 6 அது எடுங்க. தட் இஸ் எக்ஸ் சமம், ஸோ 6 பெருக்கல் 6 பிளஸ் 4 வகுத்தல்ல 5. அப்ப என்ன கிடைக்குது, 6 36 பிளஸ் 4 வகுத்தல்ல 5. ஓகே, அப்ப என்ன கிடைக்குது, 40 கீழ் 5, தட் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்குது. அப்ப கே சமம் 6ன்னு போடும்போது நமக்கு எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கிடைக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு 8. இது இன்னொரு ஆன்சர். இது ஒரு ஜெனரல் கான்செப்ட் எடுங்களா. என்னன்னா பாருங்க, 4ஆல கூட்டணும், கூட்டி வரதை நம்ம 5ஆல வகுக்கலாம், அவ்வளவுதானே. ஸோ 4ஆல கூட்டணும்னா கடைசி நம்பர் 6ல முடிஞ்சதானே. இப்போ 6 பிளஸ் 4ன்னு வந்ததானே 10 அப்படிங்கிற மாதிரி வரும். அப்படின்னா தானே அது 5ஆல முழுமையா வகுக்க முடியும். இப்ப பாருங்க, இங்க 6 பெருக்கல் 6ன்னு போடும்போது 36ன்னு வந்ததுனால நம்ம அதை 4ஆல கூட்டினா நமக்கு என்ன கிடைச்சிச்சு, 40ன்னு கிடைச்சிருச்சு. அப்ப மொத்தத்துல என்னது, சோ இந்த 6 கூட எந்த நம்பரை பெருக்கினாலும் அது 6ன்னு கிடைக்கணும். அந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் தான் நீங்க எடுங்க. சோ சரி, அப்ப அடுத்த நம்பர் என்ன எடுக்கணும், தட் இஸ் 11. 11 எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 6 பெருக்கல் 11 பிளஸ் 4 பை 5. ஓகே, 6 பெருக்கல் 11 என்னன்னு தெரியும், 66 பிளஸ் 4 கீழ் 5, தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, 70/5. ஸோ 14ன்னு ஆன்சர் வருது. அப்ப எக்ஸினுடைய மதிப்பு இங்க என்னன்னு கிடைக்குது நமக்கு, தட் இஸ் 14, 14 கிடைக்குது. ரைட், அடுத்து நம்ம என்ன எடுக்கலாம், k இஸ் ஈக்குவல் டு 16 எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் எடுத்துட்டே போய்க்கலாம். பட் கடைசியில முடியறது மட்டும் பாத்தீங்கன்னா 1லயும் 6லயும் முடிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து நீங்க 21 எடுக்கலாம், 26 எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க போய்கிட்டே இருக்கலாம். k இஸ் ஈக்குவல் டு 16 எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் எடுத்துட்டே போய்க்கலாம். பட் கடைசியில முடியறது மட்டும் பாத்தீங்கன்னா 1லயும் 6லயும் முடிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து நீங்க 21 எடுக்கலாம், 26 எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க போய்கிட்டே இருக்கலாம். ரைட், இப்ப பாருங்க, x ஈக்குவல் டு என்னது, 6 பெருக்கல் 16 பிளஸ் 4/5. ஸோ 6 16 எவ்வளவு கிடைக்குது, ஸோ 96 பிளஸ் 4 கீழ் 5, தட் இஸ் 100 கீழ் 5. 100 5ஆல வகுத்தா நமக்கு என்ன வரும், ஸோ 20 வரும். அப்போ எக்ஸ் சமம் 20ன்னு ஆன்சர். ஓகேவா, இந்த மாதிரி நீங்க போய்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க இதுல நமக்கு என்ன சொல்லலாம், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் வந்து 2ன்னு கிடைச்சது, அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 8ன்னு கிடைச்சது, அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 14, அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 24. இதுல பாருங்க, ஸோ நமக்கு என்ன தெரியுது, ஸோ 6 6 ஆட் ஆயிட்டே வந்திருக்கு. அப்ப 2 கூட்டல் 6 8, 8 கூட்டல் 6 14, 14 கூட்டல் 6 20. ஸோ 2 8 14 20, அடுத்தது 26, அடுத்தது 32, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து தீர்வு.